நீ காலையில் ஒரு விஷயத்துக்கு ஜெபிக்கும் போது ஐ டிடன்ட் ஃபீல் இட். கர்த்தர் சொன்னார், நீ ஃபீல் பண்ணலைனாலும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணலை நின்னா நீ தோத்துருவ, ஃபீல் பண்ணலைனாலும் நடந்திருக்கு நீ மூவ் ஆக நீ ஜெயிச்சிருவனாரு. நீதிமான் என்பது ஒரு உணர்வு அல்ல, நீதிமான் என்பது ஒரு நிலைப்பாடு. அதை உணர்கிறோம் உணரவில்லை என்பது அல்ல. வேதம் நான் நீதிமான் என்று சொல்லுகிறேன் என்றால் நான் நீதிமானாகத்தான் இருப்பேன். அதாவது வேதம் உன்னை பாவின்னு சொன்னா மட்டும் என்னது, நான் பாவியாக தான் இருப்பேன் நம்புறான். நான் ஒரு தப்பு செய்யல சார், நான் பைபிள் பாவின்னு சொன்னா நான் பாவி தான் சார், அதை நம்புறான். இந்த மக்கள்கிட்ட பைபிளை நெகட்டிவாவே அப்ரோச் பண்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. எப்படி பைபிள்ல நெகட்டிவாவே அப்ரோச் பண்றது. சிலர் சொல்லுவாங்க, யோபுவை போல என்ன கர்த்தர் என்ன செய்யறாரு, சோதிக்கிறாரு. அவன் சோதனைக்கு யாரை எக்ஸாம்பிளா எடுக்கிறான்? யோபு எடுக்கிறான். யோபுவும் என்ன செஞ்சாரு, சோதிக்கப்பட்டார், உடம்பெல்லாம் வியாதி வந்துச்சு, எனக்கு வியாதி வந்து கர்த்தர் சோதிக்கிறாருன்னா. இப்போ என் கேள்வி, யோபு சோதிச்சவர் உன்னை சோதிச்சார்னா இப்போ யோபு ஆசீர்வதிச்சார்ல, ஒரு 250-300 கோடி கொடுத்தாருல, கேட்கல இப்பவா?